காலையிலே மீன் எண்ணெய் வழக்கம் போல் மீன் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் மீன் எண்ணெய் வரவே இல்லை. அப்புறம் இனி சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரங்களை விட்டு மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ராமன்புதூர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருக்காங்க. 2 வகை மீன் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு மீனும் நாளைக்கு ஒரு மீனும் வை, எந்த மீன் வைக்கிறியோ அதை இன்றைக்கி வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 2யும் ஒரே நேரத்தில் வைக்க முடியாது. பாறை மீன் 200 சூர மீன் இவ்வளவும் 100 அப்படி 2 வகை மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் இன்றைக்கி சூர மீனை தான் குழம்பு வைக்கலான் இருக்கேன். சூர மீனை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது அந்த டேஸ்ட்டே மாறிடும். அதனால தான் நான் ஒரு ஆள் படுக்க போய் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே போதும்னு ஆயிடுச்சு. சரியான சாப்பாடே வீட்டில் இல்லாமல் ஆயிடுச்சு. இன்றைக்கி எப்படியாவது ஒரு குழம்பு வச்சு தந்துருமான்னு சொல்லிட்டு தான் அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. உடனே அவங்களே கழுவி கொடுத்துட்டாங்க. நான் உடனே மசாலா அரைச்சி குழம்பையும் தயார் பண்ணுறதுக்கு தக்காளி, பச்சை மிளகா, முருங்கைக்காய் இருந்துச்சு. இதை பார்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு முருங்கைக்காய் போடுறது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி முருங்கைக்காய் இருந்ததுனால நானும் உடனே மசாலாலாம் கூட்டி அடுப்பில் வச்சு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வேறு எதுவுமே பண்ணதுக்கு முடியல. உடம்பு சரியாகிற வரைக்கும் எப்படியாவது சமாளிக்கணும் பார்த்தீங்களா? அப்படி தான் இன்றைக்கி குழம்பும்